கனவிலேயும் நினைவிலேயும் என்னாலும் நான் வரவே சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனே கனவிலையும் நான் வரவே குணபதி ஆறுமுக சாமி உத்தரமே உமை பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமை தேடுவோமே ராமா உன்னை தெற்கனா தேசமே உருவமே ராமா உருவமே ராமா ஒரு குற்றம் குறையணுகிறான் சாமி ஆதியில வேதனா ஆடியில வேதனா ஆருளம் பரத்தில் ஆடுமை சோதியிலே மாலை சுவன்றாமல் நின்ற மாலை அடி முடியும் தேவிக்கா அம்பலவானருடன் திருப்பார் நல்லருவை நானெல்லாம் கட்டிதலையை குடமா இந்தியத்தில் ராமர் கையில வீசுகோ ராமா உந்தன் சொல்லை நாங்கள் உந்தன் சொல்லை நாங்கள் எனக்கு துணை இருப்பாய் அறியா தாய கலை மகளே சக்தி மலை கலை மகளே சக்தி மலை மலை மலையரசனுடன் தாய கலை மகள மலை மகளே மலையரசன் திருமகளே வான்மதியால் அம்பிகை வந்தருள வேணுமா இடமிருக்கும் வனக்கிளி எனக்கு அருள வருவாய் நலமிருக்கும் ஈஸ்வரி எனக்கு அருள் புரி எனக்கு முட்டி நாவுடன் நாவு தடுமாடு வேளை நாவு தடுமாறா நற்குரலும் மங்கிடா நெஞ்சதுவும் உணர்ந்திடா நினைவு தடுமாறா நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாடவே இலக்கி மனமிட இசை கருள வருவாய் ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா புரிய வேணுமா எட்டெழுத்தை ஓரெழுத்தா எட்டெழுத்தை ஓரெழுத்தா அம்மா எனக்கு அருள வருவாய் சாமி அரக்கர்களை கருவறுத்து ஹரிராம ரகுராம் அன்னை சீதா மனவா அடியாளுக்கு அருள் புரி சீதையின் மனைவா ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிக்கு நீ அருள் புரு கோசலையா திருமகன் கோதண்டனே ரகுராம் அப்பனே குழந்தைக்கு தாயே மஞ்சே நமக மலை
சிறுமிக்கு அருள் புரி கண் கொடுத்த காளியம் கதை கருள வேணுமா பேரு வச்ச வேச்சியம்மா புத்திருக்கி வந்தருள்வா மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடாதி முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம்மா தற்கார்க்க வேணுமா அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி என் தாயின் ஆகம்மா எனக்கு அருள வேணுமா அம்பிகையின் அடைவோம் அடியாளுக்கு அருள் புரி தாயம்மா முத்தாரம் தற்காக்க வேணும் அம்மா கலிக்கனாச்சி அம்பிகையே கலிக்கனாச்சி தாய கதை தருள இந்த பெரிய பிள்ளவள செய்யல பெரிய பிள்ளவள செய்யல பிரியமுடன் கொலவிருக்கும் வடக்கு வாசம் வந்தவன் வடக்குத்தி அம்மா வந்தருள வேணும் அம்மா வண்டிக்கார வைரவர் வந்தருள வேணும் ஐயா தாயம்மா காளியம் தற்கார்க்க வேணுமை குலத்தூரையனார் குடியிருக்க வேணும் ஐயா 21 தேவதையும் 61 வந்திகளும் அடியாளுக்கு அருள் புரிவான் காவல்கார கருப்பசான் காவல்கார கருப்பசான் எங்களை கருள காவல்கார கருப்பசான் மணி விளக்கு பிறந்த வேளை மாயாண்டி சுடலாய் மதனைக்கு அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த வேள் சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு அருள் புரி பேச்சு பெறமராச்சுதையா பேச்சு பெறம தாய புத்திரிக்கு வந்தருள்வான் நாம் பாடறியம் படிப்பறியம் படிப்பாரி நாம் பாடறியம் படிப்பறியம் படிப்பார் நாம் பாலகி மாதவியா என் பாட்டி உள்ள வகையறிவேன் நாம் பாடறிய நாளை தன்னே படிக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவேன் நான் ஏடறிய நாளை தன்னே எழுத வைத்தார் என் குருவான் இல்லை செய் அறியாத நாளை தன்னே அறிய நாளை தன்னே விவரம் செய்தார் என் குருவான் ஐயா விவரம் செய்தார் என் குருவான் சாமி ஐந்து நல்ல வயதடி ஐந்து நல்ல வயதடி நானும் அறியாத பிராயத்தி என்னை அறிவு கலை படிக்கவை என் அம்மா அப்பாவை நான் மற சாமி கச்சு தண்ட வாத்தியான் எந்த கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவியை நான் சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தான் என்ன ஒரு நாள் மறப்பதில்லை என் நெஞ்சொரு நாள் மறந்தான் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லாலே மறந்தான் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை
வட்டத்தில் செந்தாலை புச்சரி சிவநல்லூர் நகரில் வாழ் மாநிலம் அங்காதி பெற்ற மாநிலம் அங்காதி பெற்ற ஐயா மாடசாமி மாநிலம் அங்காதி பெற்ற ஒரு வாடாமல்லி புச்சரி வல்லம் என்ற நகரில் வாழ் மாரியம்மா நாமம் மாரியம்மா வல்லவர் வாழ் இதற்கு ஒரு புச்சரி நீக்கே புது நகரில் வாழ் இல்லை சைக்கவிகள் விருத்தம் பொட்டாரத்தங்கள் உலகில் கியாதி பெற்று இசைக்கு அவர் புலவர் வாழ் காட்டுமல்லி புச்சரி கடைய நல்லூர் நகரில் வாழ் கட்டு கட்டா கவி வாழ் கனநாத நாமம் கலை உலகில் கியாதி பெற்று கலை உலகில் கணபதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை நான் குருவினோட திருப்பாதத்தை பொன்னேனையா என் சிரசு இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரோர் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்த சபையோர்களே பெரியோர்கள் என் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கனை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு அரக்கன்களை பாட போறோம் நீங்கள் அனைவர்களும் கேட்டிடு பாடுகிற பாட்டதி வலது குற்ற வந்திட்டான் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லுதே ஒரு சொல் குறைக இருந்திட்டான் சொந்த குழந்தை போல் என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நாம் பாடிட்டான் தெரியாமல் பாடிட்டான் முன் சொல் பின்னால் வந்திட்டான் பின் சொல் முன்னால் வந்திட்டான் ஆறு பிள்ளை நூறு ஆறு பிள்ளை நூறு எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே அதாவது என்ன இந்த பெரிய பிள்ளை வலைசிமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட வடக்குத்தியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த வடக்குத்தியம்மன் திருவாலயத்திலே மற்றும் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இவ்விடத்திலே
இது என்ன மாதம்? இது வந்து கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம். ஆமா. கார்த்திகை மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்திலே உகந்த ஆமா நாளை முன்னிட்டு கார்த்திகை மாதம் தான் அம்மனுக்கு அடர்த்தி அம்மன் கும்பிடுவாங்க. ஆமா. அதனால அப்பேர்வட்ட அம்மனுக்கு உகந்த மாதத்திலே செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பாக நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த திருவாலயத்தில் 2வது வருடமும் நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாமல் வெள்ளிசையை வைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோமேயானா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பார்கள். அதாவது சாஸ்தாவுக்கு ஏன் முதலாக பாடணும் என்று சொன்னா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் தானே நம்ம எல்லாம். ஆனா சருமஞான சாஸ்தா அப்படி கிடையாது. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட ஹரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா. சாஸ்தா பிறக்கலைன்னா சாமியே வரமாட்டாரு. அதான் பாருங்க தெய்வ கைலாசத்தில சரி மாயாண்டி சுடலை அவதாரம் செய்தார். ஆமா துஷ்ட தேவதை செய்யக்கூடிய நேரத்தில் ஆமா இந்த ஹரிராமரே போய் வில் படிச்சிருக்காரு. இந்த மாயாண்டி சுடலைக்கு ஆமா சரி வியாழக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கோ ஆமா ஏதோ ஒரு நாள் நாள் வந்து தொடங்கும் போது ஆமா சாஸ்தாகதை தொடங்கினாரா. ஆமா தொடங்குவாங்க. அதனால சரி அதே மாதிரி நம்ம பின்பற்றி வில்லிசைக்காரர்கள் எல்லாருமே அந்த ஐயனார் கதையை விடாம பாடிக்கொண்டு வருகிறோம். ஹரிராமன் என்னைக்கு சாஸ்தா பிறகு படிச்சாரோ வேலைக்கிழமை அன்னைக்கு ஆமா அதே மாதிரி வில்லுப்பாட்டுக்காரங்க எல்லாரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது சாஸ்தா பிறகு தான் படிக்கணும். அப்பேர்வட்ட ஹரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்திருந்து பாடியிருப்பார்கள். ஆகையினாலே அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அத மாதிரி உன்னைய கொடுக்கணும் பாத்துக்கோ. நீ பண்ணுத சேட்டைக்கு பச்சை மட்டைகிட்ட கொடுக்க சொல்லுத விடிய காலம் பூரா ஆச்சு நேரத்தை எனக்கு பொன் போட்டா போட்டாதான் உன் நிலைமை தெரியுமாக்கும் பார்த்தாலே தெரியும். சரி 6 பிள்ளையின் 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5
வருகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாங்கனையை பிரித்து சொல்வோம்.
பெருமான் என்னய்யா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈரம்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். ஒன்னு ரெண்டு கிடையாது, எண்ணில் அடங்காத உயிரினங்கள் இவ்வுலகிலே வந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட உயிர் பூமியில இருக்கு. அன்னைக்கு என் பொண்டாட்டி கூட்டு வைக்கணும்னு உருளைக்கிழங்கு அவிச்சா. சரி, உருளைக்கிழங்கு அவிச்சு தண்ணியை சூட்டோட வெளியே கொண்டு வடி கட்டுவாங்க அப்படின்னா நான் வெளியே கொண்டு வடி கட்டேன். பாத்தீங்களா சூட்டோட வெண்ணிய 10-20 எறும்பு செத்து மடிஞ்சு போச்சு. ஐயோ, மல்லாக்கு கிடக்கி செத்து. வெளிய கொண்டு ஊத்துனா எறும்பு சாவாம என்னையா செய்யும்? நான் என்னத்தை கண்டா அதுல எறும்பு இருக்குன்னு 20 உயிரை கொன்னுட்டிய பாவி. 25க்கு மேல இருக்கும். அப்படியே பெரிய சுடா பிரச்சனை ஆயி போகும் பிறகு. அப்படியே அவன் மேல கேஸ் போட்டுருவாங்க. ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட உயிர்கள் ஆந்தது. அப்ப இவ்வுலகத்திலே ஆண்டவன் இப்பேற்பட்ட உயிரினங்களை படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே 3 உலகத்தை படைத்தார். அது எந்த உலகம் அல்ல? அதலை சுதலை ஆதிபாதாள உலகம். தவளை முதல நண்டு. தவளை முதல்ல எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும்யா. சரி, அதலை சுதலை ஆதிபாதாள உலகம்னா சரி என்னது? அதலை சுதலை ஆதிபாதாள உலகம்னா என்னென்ன அதான் தெரியல. அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஓர் உலகம் உள்ளது. அப்படியா? அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் யாரையா? ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கராச்சுதன். அப்பேற்பட்ட அந்த வல்லரக்கராச்சுதனை வல்லரக்கராச்சுதன் ஆதி பாதாள உலகமெல்லாம் அரசு செய்ய வேணும் என்று 16 வயதுக்குள்ள பட்டமடை சூட்டுவாரா. செங்கோலை தான் பிடித்து ஐயா தான் பிடி சிம்மாசனா மறுவாரா. சிம்மாசனா மறுவாரா. அவர் செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனா மறுவார். வாசமுகள் சூடு உலகமில் அரக்க வரிசையோடு ஆண்டுவார். அவன் அவனி புவனமெல்லாம் அரசாண்டு வாரவோர். செங்கோல் பிடித்தான் அரக்கன் சிம்மாசனத்திலே அமரும் போது அவன் பகவானை நினைக்கவில்லை, பஞ்சாட்சரம் பூசவில்லை, சிவனை நினைக்கவில்லை, அவன் திருநீரும் பூசவில்லை, கடவுளை நினைக்கவில்லை, அரக்கன் கையெடுத்து வணங்கவில்லை. அவனுக்கு வந்த அரக்க குலத்துல பிறந்தவன்னா 5 அறிவு தானையா இருக்கும். தன்னை மிந்த தாரணியில யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த அரக்கை ஏறி போவதற்காகவே 9 படிகள் அமைத்தார்கள். 5 அறிவு வந்து 5 அறிவுல விழுது. ஆமா, 4 கால் போட்ட விலங்கு ஆடு மாட்டுக்கு 5 அறிவு. குற்றாலத்துல ஒரு அறிவு ஓடுது. அது ரெண்டையும் சேர்த்து பாருங்க, அப்ப 7 அறிவாச்சு. அந்த அறிவியை பத்தி பேசினா உனக்கு அறிவே இருக்காது. கரெக்ட். 6 அறிவு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆமா, ஆனா சரி, அசுர குலத்திலே பிறந்ததினால் ஆமா அவனுக்கு 5 அறிவு தான். அவன் அரக்கன் தானே.
ஆமா அசுர குலத்தில் பிறந்ததுனால அவனுக்கு ஐந்தறிவு. ஆமா முரட்டுத்தனமான புத்தி. முரட்டு புத்தி. ஆமா அப்பேற்பட்ட அந்த 5 அறிவு படைத்த அரக்கனுக்கு சிம்மாசனத்திலே அமர போகும்போது 9 படிகள் அமைத்தார்களாம். சரி 9 படியும் யாரு? 9 நவக்கிரகங்கள். அவன் 8 படியிலேயுமே மெதுவா ஏறி போனான். 9வது படியிலே தான் என்ற அகந்தை கொண்டு ஓங்கி மிதித்தான் பாவி. அன்னைக்கே பிடித்தான் அவனுக்கு 6.25 அரையுங்காலும். 6.25 யாரு? 6.25 அரையுங்காலும் எத்தனை? 11.25. ஆமா அப்படியா? எத்தனை படிச்சிருக்க நீ? நான் வந்து +2 பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. +2 முடிச்சிருக்கியா? ஆமா. அப்படி படிச்சது மாதிரி தெரியலையே. வேற என்ன 6.25 அரைங்காலும் 11.25 தானே? அப்ப ரொம்ப கணக்கு சரியா இருக்கு. அப்ப அவர்ட்டகானே. தாத்தா 6.25 அரைங்காலும் எத்தனையா? 9.25. 9.25. ஆமா. அது அப்பலே முடிஞ்சு போச்சு. 9.25 விடியா காலம் வரும். என்ன சொல்லு? 10.25. கூறுட்ட மனுதா. தங்கச்சி புரியுதே. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? 6.25 அரைங்காலும் 9.25 நீரு. அவனுக்கு அறிவு இருந்தா உமக்கு பொண்ணு கொடுப்பானா? அவன் அறிவு இல்லாம உனக்கு பொண்ணு கொடுத்துட்டு நீ அவனும் கேவலப்படுதான். ஆமா 6.25 அரைங்காலம் அதான் 7 நாட்டு சனியம்யா. ஏழையவன் பிடிக்க போறான், ஏழையவன் பிடிக்க போறான், இருப்பிடத்தை கிளப்ப போறான், சனியனவன் பிடிக்க போறான், சண்டால வல்லரக்கு ஏழையவன் பிடிக்க போறான், ஏழையவன் பிடிக்க போறான், அவன் இருப்பிடத்தை கிளப்ப போறான். குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன், 56 தேசத்துக்கும் நான் ஒரு வல்லரக்கன். அப்படி இருக்கும் எனக்கு மக்கள் இதுவரைக்கும் பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லையே. இருசால் கொடுக்கல, என்னை ஏனென்றும் கேட்கல. அதனால 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ பறைவோசை அடித்து விட்டு வான்னார். மன்னன் பார்த்தான். மந்திரி மன்னன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று ஆணையை அலங்கரித்த அம்பாரியை தூக்கி வைத்து அவனிக்கடை 56 தேசத்துக்கும் அடித்தான் பறைவோசை. அவன் பறைவோசை அடித்த போது அங்கே பட்டணத்து அரசர் எல்லாம் ஓடோடி வந்து அவன் பறைவோசை அடித்த போது அடித்த பாதாள உலகத்தில 56 அரசர் எல்லாம் வாருமைய மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. உங்க மன்ன அரக்கனுக்கு பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், பணிந்து
இல்ல. ஏன்னா இந்த அறைக்கு வந்த நாளையிலிருந்து 56 தேசத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை கோவிலையும் இழுத்து அடைக்க சொன்னான். அதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோயில் இல்லாதது சுடுகாட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அப்ப கோயில் எல்லாம் எடுத்து அடைச்சிட்டா நாட்டுக்குள்ள நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்களா ஐயா? இருக்க மாட்டாங்கல்ல, இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப இந்த அரக்கனாகப்பட்டவன் அத்தனை பேர்களுக்கும் நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்த காரணத்தால யாருமே அரக்கனுக்கு பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம் என்றார்கள். அதை காட்டிலும் இந்த அரக்கனுடைய அப்பா ரிஷியமுகாவர்ணன் இருந்த காலத்திலே மாதம் 3 மழை பொழிந்தது, வருடத்திற்கு 3 பூ விளைந்தது. ஏன்னா அவர் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, மக்களிடையே தயவுதாட்சணை இருந்தது. நாட்டை ஆளணும்னா சாதாரண காரியமா? காரியம் இல்ல. நாட்டை ஆளணும்னா முதல்ல முகராசி வேணும். கண்டிப்பா முகராசி இருந்தா தான், ராசி இருந்தா தான் மழை பொழியும். அதேதான், மழை பொழிஞ்சா தான் பூமி செழிக்கும். பூமி செழிச்சிருந்தா எல்லாரும் மன்னனை பார்த்து புகழோதி பாடுவாங்க, பெருமையா பேசுவாங்க. அப்போ ரிஷிமுகா வந்து ஆண்டு வரக்கூடிய காலத்துல நல்ல மாசத்துக்கு 3 மழை பெஞ்சிருக்கு. நாட்டுக்குள்ள நல்லவங்க இருந்தா தானே மழை வரும். இப்பமா மழை பெய்யுதுன்னா என்ன மாதிரி ஊருக்கு 10 பேர் இருக்கு போயிட்டா நாடு உருப்படும். இந்த ஊர்ல மழை பெய்யுது, 10 பேரா நீர் ஒரு ஆளே போதும். ஆமா, என்ன மாதிரி 10 பேர் நாட்டுல இல்லன்னா உங்களுக்கு மழையே கிடையாது. இல்ல இல்ல. ஆமா, நான் அப்படிப்பட்ட யோகியம். தலைவத்துல சொன்னாங்க. யோகியத்தை ஊர்ல போய் கேட்டாலா தெரியும். கேட்டு பாரு நீ யோகியமா எப்படின்னு. தலைவத்துல மேல தலைவத்துல சொன்னாங்க. ஐயப்பா மழை பெய்யுதுன்னு சொன்னா ஊருக்குள்ள மேக்க உள்ள டீ கடையில கேட்டா அந்தோணி பேர சொன்னா 4400 ரூபாய் பாக்கி இருக்குங்க. அப்ப நீ எவ்வளவு யோக்கியமா இருப்ப? அதானே 1 லிட்டரு. அப்ப உனக்கு சுகரே வராது பாத்துக்கோ. அந்த கடையவே இழுத்து புடித்தீரையா. அப்ப இந்த அரக்கனுடைய அப்பா அவர் நல்லவராக இருந்ததுனாலே நாட்டிலே மழை பொழிந்தது, நாங்களும் பகுதி கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். எல்லோருக்கும் உண்டு என்பார்கள். அதனால இந்த அரக்க வந்த நாளையிலிருந்து நாட்டுல மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, காலமழை பொழியவில்லை, காடுகரை விளையவில்லை, நீதிமலை பொழியவில்லை, நீர்நிலை செழிக்கவில்லை மந்திரி. அதனால உங்க அரக்கனிடத்திலே போய் சொல்லு, பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய, அவனை படையெடுத்து சண்டை செய்ய கொடுக்கவே மாட்டோம்.
அவனை யுத்தத்துக்கு வர சொல்லியா பாப்போம். சண்டையிலே செவித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி அவன் பக்கம் போனா அவன் பகுதியை வாங்கிட்டு வான்னு இங்க விரட்டுதான். இவன் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க விரட்டுதாங்க. அவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? பேசாம வனத்தை பார்த்து போனோம். வார வரத்தை தாங்க முடியல. அதனால இந்த அரக்கனை நாட்டை விட்டு சொன்ன கேட்டானா? இவனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்புனாத்தான் இந்த அரக்கை சும்மா இருப்பான். அதனால மந்திரியாகப்பட்டவன் அவன் அரண்மனைக்கு ஓடி வந்து அந்த வல்லரக்கனை அழைத்து, வாருமையா வல்லரக்கா, வாருமையா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்லிக்கு உங்க மன்ன அரக்கனுக்கு மன்னா பகுதி பணம் கேட்டு போனேன், உங்க மன்னனுக்கு பகுதியே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிஸ்தி பணம் கேட்டு போனே உங்களை கேவலமா பேசுதாங்க. அதனால நம்ம படையை திரட்டி நம்ம சண்டைக்கு போகணுமா? நம்மட்ட எந்த வடை இருக்கு? வடை உனக்கு விடியாக்காலம் கொடுப்பாங்க. நான் படையை திரட்டுனா இவன் வடையை திரட்டுறதுக்கு நிக்காரு. வடைய விடியாக்கால் வடை உனக்கு விடியா காலம் சாம்பார் சட்னி இட்லி பூரி வச்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடு. இவருக்கு பொங்கலே கொடுக்காதங்க, பொங்கல் அன்னைக்கு நீர் சாப்பிடும். அடே மந்திரி, என்னை பார்த்து வருவே சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டுடா நம் படையை சண்டைக்கு போவோம். ஏமன்னா சண்டைக்கு போகணும்னா நம்ம கிட்ட படை இருந்தா தானே நம்ம சண்டைக்கு போகலாம். ஆனைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, ரொம்ப பிளமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்த பஞ்சத்துல வரக்கூடிய படையெல்லாம் சாப்பாடு இல்லாம இத்து போயிருக்கு. ஒரு படைகளும் ஒரு இடத்துல ஆனைப்படை என்னாச்சு? ஆனைப்படை வந்து தெரு தெருவா வசூலுக்கு விட்டாச்சு. அப்ப குதிரைப்படை மெட்ராஸ் வடக்கு சென்னையில ஸ்விமிங் பூல்ல ஓடுது. அப்படியா? அப்ப வேற என்னதாயா படை வச்சிருக்கு? ஒட்டகப்படை மணல்ல ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு படைகளும் அப்படியே இத்து போச்சு. இப்போ மந்திரி நம்ம கைவசம் எந்த படை இருக்கு? ரெண்டு படை இருக்கு. ரெண்டு படை இருக்கா? ஆமா. அது போதுமா? ஒன்னு சாப்பாட்டு படை, அத வச்சு ஒடிக்க முடியாது. அப்படியா? ஆமா. இன்னொரு படை இருக்கு. என்ன படை? அதுதான் மூட்டைப்படை. மூட்டைப்படையை வச்சு ஒடிக்க முடியாது. மூட்டைப்படையை தீயத்தான் வைக்க முடியும், வேற வழி இல்ல. தீய வச்சாலும் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அதனாலயே மன்னா வல்லரக்கா நாம சண்டைக்கு தான் போனோமானா சண்டை பட நமக்கு இல்லை, நாம யுத்தத்துக்கு போனோமா? ஏன் யுத்தப்பட நமக்கு இல்லை, மல்லுக்கு தான் போனோமா? மல்லு பட நமக்கு இல்லை. ஏன் மன்னா வல்லரக்கா சண்டைக்கு போனுமானா சயனிகள் கிடையாது, யுத்தத்திற்கு போனுமானா யுத்தப்படை கிடையாது மன்னவா. அதனால் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே என்ன தெரியுமா? பெரிய வாளெல்லாம் இல்ல, வாளால ஒரு மனிதனை வெட்டத்தான் முடியும், வாழ வைக்க முடியாது. அதை விட சிறந்த ஆயுதம் குத்துக்கம்பால குத்தத்தான் முடியும், அவனு செத்து போயிருவான் பிறகு. அதனால ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை என்கின்ற ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். அதனாலே பொறுமை என்பது கடலிலேயும் பெரியது என்று சொல்லுவார்களே மன்னா. அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து, அதாவது ஒருவன் நம்ம எதிர்த்து நிக்கிறான்னு சொன்னா ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா 10 சனம் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நம்மளை எதிர்த்து வாராங்களையானா நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த ஆயுதம் நமக்கு வேணும்னா, அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே சென்று ஆருணியவனை
தவங்களை செய்து ஆமாம் 5 விரலுக்குமே நீங்கள் அக்கினி வரங்களை வாங்கி ஆமையா தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா ஆமா மந்திரையின் வார்த்தை கேட்டு என்னய்யா அப்படியே நல்லதென்று நல்லதென்று அப்படியே நல்லதென்று அந்த வல்லரங்க ராஜுதந்தா என்ன என்ன செய்யுவானா தவக்கோலம் தான் எடுத்தார் தலைய முட்டை தான் அடித்தார் சன்னியாசி போல் கோலம் கொண்டார் அவன் காவி நல்ல உடையணிந்து ருத்திராட்ச மாலை போட்டார் 1000 மூலங்கம்பம் கொண்டு எரிய கம்பம் கொண்டு அறந்தவங்கள் செய்ய போறாய் அறந்தவங்கள் செய்ய போறாய் அவனு எட்டாத மலையடி எட்டாத மலையடி அவையமயகிரி வருவதற்கு ஆருணிய வனமதி அறந்தவனம் ஜுவலையில் தவம் இருக்க வேணுமே எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே சென்று சரி ஆருணிய வனத்திலே அறந்தவனம் சோலையிலே ஆமையா ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான் ஆஹா இந்த அரக்கன் வரும்போது என்னய்யா அவனை போக வேண்டாம்னு சொல்லி எத்தனையோ ஆகாத சகுனங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது இருந்தது கண்ட சகுனத்தை எல்லாம் காலால் தள்ளினான் ஆமா பார்த்த சகுனத்தை பாவியவன் அறியவில்லை ஒரு ஆள் வெளியே வரும்போது செந்தலை கருடனை கண்டால் சென்ற பொருள்கள் நமக்கு திரும்பி வரும்னு சொல்லுவாங்க காக வலம் போகணும் கருங்குருவி இடம் வரணும் இப்பேற்பட்ட சகனத்தை கண்டால் ஒரு பால்காரியை பார்க்கலாம் ஒரு மோர்காரியை பார்க்கலாம் வெத்தலை கட்ட பார்க்கலாம் நல்ல சகனம் ஆபத்தி கட்டு ஆகாது வந்துச்சுன்னு சொன்னா ஆகாத சகனம் அதே மாதிரி காக்கி சட்டை வரக்கூடாது காக்கி சட்டை வந்தா கையில விலங்கு மாட்டிடுவாங்க பூனை வரக்கூடாது பூனை வரலாம் வீட்டு பூனை வரலாம் பூனை வந்து வலம் பாயக்கூடாது இடம் பாயலாம் அப்படி பாஞ்சா நல்ல சகனம் ஒத்த கிழவியானபடி தும்மல் போடக்கூடாது கூட 2 தும்மல் போடணும் நீ என்னென்ன சகுனம் எல்லாம் ஆகாதென்று சொன்னியோ சரி அத்தனை சகமும் அரக்கனுக்கு முன்னால் வந்தது ஆஹா அதனாலே ஆகாத நேரமாச்சு அரக்கனுக்கு அமடு வரும் காலமாச்சு அவன் எட்டாத மலையிலே இமயகிரி பர்வதத்தில் தவ பொருட்களை இறக்கி வைத்தான் குளித்து நீராடினான் காவி உடை அணிந்தான் நெத்தியிலே பொட்டு வைத்து நெத்தியிலே பட்டையடித்தான் மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான் ஆண்டவனை எண்ணி நாமல் தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவன் எப்படி அலங்கரித்தான் சாந்தி கொண்டு மெல்ல தரைமணி சாந்தி கொண்டு தரைமணி தரைமணி சந்தேனேத்தா அவன் சந்தேனேத்தா
கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். ஒரு குண்டு ஊசியை நாட்டினான். ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி இடது காலை எடுத்து வைத்து நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்தான். வல்லரக்கன் அவன் எப்படி தவம் இருக்கிறான்? உண்ணாமல் உறங்கிடாமல் வரவே இல்லை. அப்பந்தான் அரக்க நினைக்கிறான், ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ. ஒருவேளை நாம தவறாகத்தான் இந்த தவங்களை நாமல் செய்து விட்டோமா? அப்படி என்று சொல்லி அவன் ஆண்டவனை என்னை அழுது புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவன் சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு.
தெரிகின்றது. நகலாத கைலாசம் நகண்டுமெல்லாம் ஆடும் போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருக்கும் பக்தனா இந்த வல்லரக்க இப்பேறுபட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவன் இரவு நேரத்துல சாமம் நடுசாமம் நள்ளிரவு 11:30 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலைகுலுங்கால் சாமம் போல அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும் என்று ஆண்டவன் புறப்பட்டு வருகின்றார். இந்த பார்வதி சும்மா இருப்பாளையா? இந்த இரவு நேரத்தில் நம்ம கிட்ட சொல்லாம இந்த ஆண்டவன் எங்க போறாரு? ஒருவேளை படியிழக்க போவாரோ? படியிழக்க போனாலும் சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும். ஆதித்தன் உதித்தாத்தான் அரணார் படி எடுக்க முடியும். அப்பமும் பார்வதி நான் தானே படியரிசி எடுத்து கொடுப்பேன். இந்த இறைவன் நம்ம கிட்ட சொல்லாம இவர் எப்படி எங்க போறாரு? பார்வதி எழுந்தரித்து வந்தா. ஆண்டவா பரம்பொருளே, நான் எங்க இருக்க, நீங்க நாதா எங்கு செல்கின்றீர்கள்? சக்தி நான் எங்க இருக்க, சிவன் நமக்கு எங்க என்னையா வேலை? பார்வதி, ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகின்றான். ஏக்கா நல்ல பழக்க முடிய காலை நீடிக்கிட்டு நாங்க வரி கொடுத்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ எங்க கோயில வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நானும் அப்பலே பாக்க காலை நீட்டிக்கிட்டு ஒத்த பல்லுங்க. எனக்கு அந்த பிள்ளை தாய் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு? அந்த வடகடி இருக்கல்ல, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? அவளுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்க போறேன். ஃபோன் நம்பர் கொடுக்க போறியா? ஃபோன் போடியா நீ? இந்த மாதிரி நம்பர் பதிஞ்சுக்கோ. நம்பர் சொல்லு. பதிஞ்சுக்கிட்டியா? ஓ மூஞ்ச பாக்க பிடிக்கலையா? சொல்லு, நம்பர் சொல்லு. என் நம்பர் பதிஞ்சுக்கோ. முதல்ல 000 போடு. சரி. அப்புறம் 000 போடு. சரி. பிறகு பூஜ்ஜியம் போடு. கடைசில ஒரு முட்டையை போடு. எனக்கு போற போடு. முட்டை பள்ளிக்கூடத்துல எல்லாம் போடுவாங்க. முட்டை பள்ளிக்கூடத்துல போடுவாங்க. அது தட்டுல வாங்குதாங்களா? பேப்பர்ல வாங்குதவங்களும் இருக்காங்க, தட்டுல வாங்குதவங்களும் இருக்காங்க. அவளை பார்த்தா தட்டுல தான் வாங்குவா. அவளுக்கு பேப்பர்ல 100 வாங்கிடுவா நினைக்கேன். பேப்பர்ல 100 வாங்குவாங்க. தெரியுது. அதனால இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் இரவு நேரத்திலே தவம் இருந்து வரும்போது இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் என்றே புறப்பட்டு வந்தார். அப்பந்தான் பார்வதா தேவி பார்த்தா, ஆண்டவா என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. அம்மா பார்வதி, தவம் இருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன், என்ன வலிய மதிக்காத அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவா அப்பேற்பட்ட அரக்கனுக்கு வரம் கொடுக்க போவதற்கு உங்களுக்கு இதுவாயா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், நீங்க சாயங்காலம் கூட போகலாம். இரவு நேரத்துல என்கிட்ட சொல்லாம நீங்க எங்க போறீங்க? போகும்போது உங்க மூத்த மகன் இருக்கு, அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க இளைய மகன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் ஏன் இருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்மளுக்குள்ள 1000 இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். நம்மளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆமா, அதுக்காக நம்ம சொல்லாம இங்க போகலாமா? போகலாம் ஐயா. வெளிய போகும்போது யாரும் சொல்லிட்டா போகணும். அதானே. என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லையா. அதனால உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை அழைத்து பூலோகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லி அவன் என்ன கேட்டாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். வரியா? அப்படின்னு குடும்பத்துல முதல்ல புருஷன் மேல சந்தேகப்படக்கூடாது, கணவன் மேல. ஆமா, அதாவது வீடான வீட்டுல சரி சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். அப்படியா? அந்த சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள சரி அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடி போயிரும். பின்வாசல் இல்லன்னா என்ன செய்யலாம் நீ கேட்கலாம். அதாவது சன்னல் வழியா ஓடி போயிரும். சன்னல் இல்லன்னா எங்கேயா போவோம்? இல்லாம வீடு கட்ட மாட்டாங்க. ஊரே பிச்சுக்கிட்டு போயிரும். யார் சொன்னது? அதுதான் கண்ணதாசன் சொன்னாரு. சந்தேக கோடு என்பது சரி அது சந்தோஷத்துக்கு கேடுண்டா.
சொன்னாரு. அப்படியா? ஆணு பெண்ணை நம்பணும், பெண்ணை ஆணை நம்பணும். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு எவ்வளவுதான் ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி 2 அடி கூட அடிச்சிடலாம். ஆனா சந்தேகம் மட்டும் எப்போதும் வரவே கூடாது. பெரிய கொடிய நோய். அது வந்துட்டுன்னு சொன்னா அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சந்தேகம் வந்துட்டா அதுக்கு பிறகு அதை சரி பண்ணவே முடியாது. அதுக்கு எந்த கேன்சர் எப்படியோ அதுக்கு மருந்து கிடையாது பாருங்க. அத மாதிரி இந்த சந்தேகம் என்பது ஒரு பெரிய நோய். ஆமா, பெரிய நோய். அதனால என் பார்வதி, என் மேல நீ சந்தேகப்படாத. பூலகத்துக்கு போய் அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வரணுமானா நான் எப்படி அழைத்து வர முடியும்? நந்தி தேவனை அழைத்து பூலகத்துக்கு அனுப்பி வையுங்கன்னா ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து, ஐயா நந்தி தேவா, பூலோகம் சென்று தவம் இருக்கும் அரக்கனை நீ கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும். இறைவா, நான் எப்படி அவனை கைலாசத்துக்கு அழைத்து வர முடியும்? முடியாது. அதற்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகையே கொண்டு போய் அவன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. 3.25 நாளிகையிலே இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து கைலாசத்துக்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் நேர யமகிரி மலைக்கு வந்தார். அரக்கனை தேடி பார்த்தார். எங்கு தேடி அவனை காண முடியவில்லை. ஏன் காண முடியல? அவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. அவன் தவத்தின் மகிமையினாலே பற்கள் எல்லாம் வாசிப்பச்ச, உடல் ரோமங்கள் எல்லாம் சடைகள் பின்ன, மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட, கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட. என்ன சொன்னா 4 சாமான் ஏற்று சொன்னா என்னமெல்லாம் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி 3 சாமான் சரி சரி என்ன வாங்கிட்டு சாமான் வாங்கிட்டு வரலன்னு என்ன நாயை கேட்ட மாதிரி கேட்டா. கேட்காம நீ வா. ஒரு ஆம்பளையா பிறந்த மனுஷன் உனக்கு எல்லாம் குடும்பத்துல கொஞ்சமா பொறுப்பு இருக்கா அப்படி 5-6 என்ன பேசி விட்டா. சரி நான் கோவத்துல வீட்டுக்கு கீழே பக்கம் போய் தோல்ல போட்டு துண்டு எடுத்துக்களை விரிச்சு சரி ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். வீட்டுக்காரர் பேசிட்டானு கவலையில சரி முடிச்சு பார்த்தா துண்டை காணும். கவலைப்பட்டு தூங்குனியா? ஆமா, முடிச்சு பார்த்தா துண்டை காணும். என்னாச்சு? துண்டை கரையான் தின்னுட்டு. அதானே கேட்டேன். 1 மணி நேரத்துல கரையான் தின்னுச்சுன்னா இந்த அரக்கம் 12 வருஷம் தவறு. அப்ப அவனே தின்றுக்கணும்ல. அவன் மனுஷன் தான் திங்காத. நாங்க நாரப்ப இல்லவன் அந்த துண்டை துவைச்சிருந்தனா கரையான் வராது. நீ துவைக்காம அதே தூக்கிட்டு அலைஞ்சனா கரையான் திங்கத்தான். அவனுக்கு மேல பெரிய புத்தே வளர்ந்திருக்கு. அவன் புத்துக்குள்ளே தவம் இருந்ததுனால அரக்கனை காணாத நந்தி தேவன் அங்கே நின்று அழுது புலம்பினார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ.
ஆமையா வருந்தி தவம் இருக்கும் மல்லரக்கா வள்ளல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்த போது என்னையா அரைக்கு அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியேட்டி பார்க்கின்றான். ஆடிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் என்பார்கள். ஆமா கண்டிப்பா. மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. சரி அந்த செடியில நின்றாதா அந்த செடியில நின்றாதா மாடு. ஆமா ஒருவேளை அந்த செடியில போய் நிக்குமோ. சரி அப்படி மாடு தப்ப விட்டோம் வந்து ஆமா செடியை பூரா தேடி பாப்பான். தூண்டிக்காரங்களுக்கு முதப்பிலே கண்ணு. ஆமையா கடிக்கும் டப்பு சுண்டி தூக்கலாம் அப்படின்னு. அப்போ அவன் தவம் இருந்தாலும் இருந்தான். சிவன் எப்போது வருவார் என்று சொல்லியே தவம் இருந்தான். அப்படி ஆண்டவன் வருவார் என்று தவம் இருந்த போது நந்தி தேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அரக்க அரக்கம்னு கூப்பிட்டார்ல. ஒருவேளை சிவன் தான் வந்திருப்பாரோ என்று அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் ஆபத்தை விட்டு கீழிறங்கி அவன் ஏறிட்டு பார்த்தா கொம்பு 2 தங்கமா மின்னுது. கால் குழம்பு 8 வெள்ளியா சுலுக்கி நெத்தி சுட்டி நெட்டி வாழ இருக்கிறேன். நீர் யாரையா? ஐயா மாடு போல வந்தவன் மாணித்தவத்தை கலைத்தவென்ன காலை போல் வந்தவன் எங்க அடுத்தவத்தை கலைத்தவென்ன காலை போல் வந்து என் கடந்தவத்தை கலைத்தது என்ன? என் தவத்தை கலைச்ச ஒண்ணு இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். அரக்கா கொஞ்சம் பொறப்பா. நான் யாரு தெரியுமா? நான் தான் வானுலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயரு தான் நந்தி தேவன். நீர்தான் நந்தியா? உம்மை பார்த்த உடனே எனக்கு தெரியும். நீ தான் தொந்தின்னு நான் கண்டுக்கிட்டேன். உன் தொந்தியவே நீ குறைச்சிட்டிய தாத்தா. இல்ல போகாதன்னு கேட்க மாட்டுக்க. சரி என்ன செய்ய சொல்ற? தொந்தி மேல வந்தால் நீ வர மாட்ட உங்களுக்கு. 5 வயதுல ஊறி போனது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடக்கும். அப்படியா? இது எல்லாத்துக்கும் தான் தெரியுமா? அதனால ஐயா நந்தி தேவா நான் சொல்லுவதை கேளு. என்னய்யா? மாடு போல வந்து மணித்தவத்தை கலைச்சிட்ட. நான் சிவனை எப்ப பார்க்க வரத்தை எப்ப வாங்க உன்னை அழைத்து வர சொல்லித்தாண்டா ஆண்டவை என்னை அனுப்பி வைத்தார். நான் எப்படி உங்க கூட வர முடியும்? இந்த பச்சிலை குளிகையை வாயில போட்டு 2 பக்கமும் ஒதுக்குனார். படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டாரு. அது குளிகல்ல மாப்பிள பச்சலை குளிகை. குளிகையா? குளிகை அப்படி சொல்லு, விவரமா சொல்லும். நான் குலுக்கன்னு பார்த்தேன். வாயில போட்டு 2 கடவாயில ஒதுக்கணும். சரி தப்பி தவறி உள்ள முழுகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அத மாறி போகும். அப்படியா? ஆமா பிட்டில முளைச்சிரும் ரெக்க. கடவாயில ஒதுக்குனீங்கன்னா 2 ரெக்க பசத்துல முளைக்கும். சரி வயித்துக்குள்ள முழுகிட்டீங்கன்னா அந்த ரெக்க வந்து பிட்டில முளைச்சிரும். அப்படியா? மறக்க முடியாது. குப்பர பாய வேண்டியது. பிற உன்னை கட்டி தான் தூக்கணும் பாத்துக்க. ரெக்க இல்லாமலே நீ இந்த பரப்பு பறக்கியற. அடேப்பா பறவை ரெக்க மத்தர இருக்கும்னு ஐயோ. என்ன வேறு? எனக்கு மட்டும் ரெக்க இருக்கும்னா அப்படியே நைட்ல வீட்ல படுத்துறேன். சரி என் வீட்டுக்காரி தூங்குன உடனே என்னையா ரெக்கையால பறந்து என் கொழுந்தியா வீட்டுக்கு போயிடுவேன். வேற வீடே இல்லையோ? கொழுந்தியா வீட்டுக்கு போக முடியும். வேற வீட்டுக்கு போக முடியும். அதானே கேட்டேன். அதான் ஆண்டவன் குதிரை அறிஞ்சுதான் கொம்பு கொடுக்கலையாம். அப்படி கொடுத்திருந்தால் உன் குணம் தெரிஞ்சுதான் ஆண்டவன் ருக்கியை கொடுக்காம விட்டுருக்காரு. அடிக்கடி கேட்க என் கொழுந்தியா வீட்டுக்கு போகணும்னு அவன் விடவே மாட்டா.
அப்படியா? அப்புறம் உன்னை மாலை போட்டு அனுப்பி வைப்பா, பேசாம கல்யாணம் முடிச்சு வச்சால. போய் ரொம்ப நாளைக்கு அவன் கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருந்தா. சரி, அவட்ட சண்டை போட்டு அவளை வரவிட மாக்கிட்டா. அப்படியா? அவளே வரவிட மாட்டுக்கா, என்னையும் போட மாட்டுக்கா. நீ அங்க என்ன சொல்லியா போறீரோ? எங்க சவலப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. சரி, அப்ப கொளிஞ்சாலுக்கு யாரு வாங்கி போட்டு ஜாமான் கேட்டு வாரத்துக்கு 2 வாட்டி நான் அரிசி பருப்பு வாங்கி போட போவேன். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லையோ? அவனும் வாங்கி போட வரமாட்டானுவன். வரமாட்டாங்களோ? அவன் இந்த சண்டால பாதத்தி என் பொண்டாட்டி விட மாட்டுக்கா. அப்படியா? ஆமா, அரிசி பருப்பு வாங்கி போட்டேன்னா ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும் போறோம். அப்போ ஆண்டவே மனிதனுடைய குணம் அறிந்து தான் நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுக்கல. ஆமையா, ரெக்கை இல்லாமல் இவர் இந்த பேச்சு பேசினார்னா அப்ப ரெக்கை இருந்தா அவளை பிடிக்க முடியுமா? முடியாது. அதுக்குத்தான் ஆண்டவே நம்மளெல்லாம் இப்படி படைச்சிருக்கிறார். அதேதான் அதேதான். அப்போ சரி, இந்த அரக்கனாகப்பட்டவே ரெக்க முளைக்கும்னு சொன்ன உடனே ஆமா, குளிகையை வாங்கி வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கிட்டான். ஒதுக்குனா இவன் ஒதுக்கிற 3/4 நாளிகையில இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க, ஏ பாவி, அங்க பறக்கா இங்க பறக்கா மேல பறக்கா கீழே பறக்கா, ஏ பாவி, நிக்க மாட்டுக்கா நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. ஏ பறப்பா, ஏ அரக்கா, நீ இப்படி மேலங்கேலும் பறந்துக்கு இருந்தா நம்ம என்னைக்கிடா கைலாசத்துக்கு போக? எப்படி போவே? ஆண்டவா, ரெக்க முளைக்காமலே பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு பைபாஸ் ரோட்ல அரை அடிக்கு மேல பைக்ல பறக்கான். ஆமா, ரெக்க முளைக்காம. வேற ரெக்க முளைச்சா சும்மா வீட்டுல இருப்பானா? அதானே, பறக்கத்தான் செய்வான். அப்போ சரி ஐயா நந்தி தேவா, என்னய்யா? நான் முன்ன பின்ன கைலாசத்துக்கு போனதில்லை, வந்ததும் இல்லை. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வரேன். ஏண்டி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி? ஆடிவள்ளி கையில கித்தார நானோட இடமாக ஆடிவள்ளி கையில கித்தார நானோட இடமாக ஏகவள்ளி கைலாசம் ஈசனோட வடியதற்கு நந்திடவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க அங்கே இருபெருமை பரந்தல்லவோ 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 ஏக கைலாசம் வருவார்களா, ஏக கைலாசம் வருவார்களா. ஏக கைலாசம் வருவார்களா. இரு பேர்களுமே பறந்து கொண்டு இறைவனுடைய கைலாசம் வந்தார்கள். கீழக்கோட்ட வாசல் தெய்வேந்திரன் கொலுச்சபைக்கு வந்தான். அரக்கன் பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தான். நம்ம ஆண்டவனை முதலா பார்க்க போறோம். நம்ம வீசின கையும் வெறுங்கையுமா போனா நல்லா இருக்குமா? அதனால நம்ம கோயிலுக்கு போனோம்னா சும்மா போவோமா ஐயா? சும்மா போக கூடாது. அதாவது நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொன்னா பக்கத்துல இருக்க 2 பேரையும் எனக்கு உறக்கம் வருது அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. போறவங்க அவங்க வாட்டுக்கு ஒரு ஆளா போகணும். அவங்க 2 பேர்கிட்ட சத்தம் கொடுக்காக. ஏக்கா ஏக்கா நீ வரியா? ஆச்சி, என்ன இப்படி தூக்கம் வருது? ஏன் மேலுக்கு வருது உனக்கு என்ன தெரியும்? அச்சடி விச்சடியா வருது. நானும் அப்பலே பாக்கேன், கண்ணு கிருன்னு சுத்துது பாத்துக்கோ. நீ அங்கேயே பாத்துட்டியோ? அது வேற ஒண்ணும் இல்ல, ஆச்சி விடிய காலம் குளத்து வேலைக்கு போயிருப்பாவோ. சரி, கிடையாதோ? அப்ப ரெஸ்ட் தான். ரெஸ்ட் எடுத்து தூக்கம் வருது. குளத்து வேலைய குளத்தங்கரைய பேத்து தூக்கிடுவாவோ. அது தூங்குவாங்க. ஆனா 100 நாள் முடிஞ்சு வச்சு நம்ம அடுத்தாப்புல அட்டை போட்டா தான் குளத்து வேலைக்கு போனா வேலைய பார்த்தா ஏ அப்பா, ஒரே தேங்காய் தவையிலும் ஊர் புறணியும் தான் குளத்து வேலை. சும்மா ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா செங்கட்டும் மம்பட்டிய வச்சு நல்லா மொங்கு வெட்டி சட்டி நிமிர மிதிச்சு வச்சு தலையில் தூக்கி விட்டாட்டும். யாரு வேலைக்கு போறத பாப்போம். மறுநாள் வேலைக்கு போறத பாத்துக்கிடுவோம். வேலைக்கு போயிட்டு ஒரு சின்ன சருவ சட்டி, அதுல 8 ஆளுக்கு ஒரு ஆளு தலைமை, அவன் கையில ஒரு குச்சி. ஏக்கா ஏ மூக்கம்மா சொல்லு, உனக்கு இது வரைக்கும். சரி சுப்பம்மா. ஏ சுப்பு, உனக்கு இது வரைக்கும். நீ இதை மட்டும் பறண்டனா போதும். இந்த பெருச்சாளி தோண்டும் பாரு, அத மாதிரி தோண்டிக்கிட்டு அதை தூக்கி சட்டியில போட்டு
மட்டும் அதுக்கு கையை தாங்கி விட வரிசையா 4 ஆளு. இவா கொடுக்க அவா வாங்க, அவா கொடுக்க இவா வாங்க. பிறகு ஒத்துமே அப்படி வேலை பார்க்கவோ. அவளுக்கு சம்பளம் 300 ரூபாயும், அதுக்கு ஆட்டோ சார்ஜ் வேற, பொண்டாட்டி வேற. பொண்டாவும் டீயும். பேசாம நாமெல்லாம் குளத்து வேலைக்கு தான் போக போறேன். அப்ப அடுத்த வாரத்துல 6 பேருக்கும் சேர்த்து ஒரு அட்டையை போட்டுருவோம். நான் போனா நீங்க ஏமையா போறிய? நீங்க வேற செட்டை பார்த்து அடிங்க இல்ல. அது அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்க ஆயுள் இருக்க வரைக்கும், கெதி இருக்க வரைக்கும் உன் கூடயே படிச்சுக்கிறோம். நம்ம வேற எங்கேயும் போக முடியாது. நீ கெதி இருக்க வரைக்கும் என் கூட இருந்தா சந்தோஷம் தான். சரி, நீ கெதிய உடம்ப வச்சுக்க முதல்ல. அதுக்கு என்ன முடியும்? ஆண்டவன் என்னைக்கு அழைக்காத அன்னைக்கு போயிட்டு போறேன். அது எப்படி அழைப்பாரு? நம்மள அழைக்கல மாட்டாரு. உழைச்சி சாப்பிடணும்னா உடம்பு தெரியாதான் உழைச்சி சாப்பிட முடியும். அப்படியா? அதனால நம்ம செய்யக்கூடிய வேலை இனிமேல் எங்கேயும் நீ போக சொன்னாலும் நாங்க போற மாதிரி இல்ல. தந்தது போதும். நானும் போற கோயிலெல்லாம் கும்பிடுதேன். எப்படி வேண்டாம்னா எப்படி கும்பிடுத? 5 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப உனக்கு நல்ல எண்ணம், ஒரு பரந்தமான ஒரு மனது. அதை சொன்னா நீங்க நம்பையா செய்வீங்க? ஆமா. அதனால தாத்தாமாருக்கெல்லாம் நல்ல ஆயுச கொடு கடவுளே. நான் இருக்கிறது வரைக்கும், நான் படிக்கிறது வரைக்கும் என் கூட இருந்து படிக்கட்டும்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ 55 வருஷம் படிப்ப பாட்டு. எங்களை மாதிரி 4 ஆள் உனக்கு அடியாளா இருப்பாங்க. அப்படியா? இப்போ எப்பம்னு இருக்காங்க. அம்மா பரவு போதும் போதும். அதனால யாச்சு நாளைக்கு நம்ம 2 பேரும் அட்டை போட்டு ஒரு ஒண்ணா வேலைக்கு போவோம். நம்ம ரெஸ்ட் எடுத்தது போதும். சரி, போட எனக்கு ஒரு அட்டை வைங்க. உனக்கு சேர்த்து போட்டுறேன். சரி, நான் இன்னும் எங்கேயும் ஓடி சாடி. நீ பொம்பளைகளுக்கு மேலலாம் ஊர் புற நீ பேசுவ. அப்படியா? பொறனியா? பொறனின்னு சொல்லிட்டேன் வை, நான் தண்ணியை குடிச்சிட்டே பேசுவேன். அதாவது என்னைக்குமே புரணி பேசக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம நிக்கவே கூடாதான் ஐயா. புரணி பேச இடத்துல நம்ம நின்னுட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போனா அடுத்து பேசக்கூடியவர்கள் நம்மளா தான் இருப்போம். அதனால புரணி பேசக்கூடிய இடத்துல நிக்க கூடாது. அது ஒரு பக்கம் யா. நம்ம பேசும்போது நின்னுட்டு நம்ம போனோம்னா மறுபடியும் நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். அங்க நின்று என்ன இருக்கு? அதனால விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, பேழை முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்படின்னு விநாயகர் நினைச்சேன் கூப்பிடுவோம்ட்டு. அதனால மச்சான் வேண்டாம்ட்டாரு. அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ஆதி கையிலையிலே ஆண்டவனை காண வேண்டும் என்று பூங்காவனத்திலே பூமலர்களை வைத்துக் கொண்டு கைலாசத்துல ரொம்ப ஒரே கூட்டம். 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோபிபுரத்தி விளையாடினார்கள். நந்தி தேவன் கூட்டத்தை விலைக்கு செல்ல அரக்கன் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன். முக்காலும் அரக்க வலமாய் வந்து, முக்காலும் அரக்க வலமாய் வந்து, வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான், முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான்.
உடையோனே உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினான். பார்த்தார் இறைவன், இவன் தான் நல்ல அரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்ற அரக்கனை அன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் என்ன கேட்கிறார் தெரியுமா? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்த மறு பக்கத்தில் என் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்கம் வந்த மறு உன்னுடைய தவம் போல தவம் போல நான் உலகத்தில கண்டதில்லை கண்டதில்லை. எப்பார கவுந்தண்டவம் போல் ஆண்டவனும் கண்டதில்லை. என்ன வர உனக்கு வேணும் இப்பொழுது கேளுதான், கேட்ட கேட்ட வரங்களை திருவையோடு உனக்கு தான் சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம் அடே சொற்கேச உனக்கு தாரே ஏ அரக்கா, உன் தவத்த மாறி நான் ஆண்டவே உலகத்திலேயே பார்க்கவில்லை அப்பா. என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பமே உனக்கு தாரேன். ஒரு 2 மூடை டிஏபியும் ஒரு 2 மூடை யூரியாவும் கொடு. உனக்கு உரம் வேணும்னா உர கடைக்கு தம்பியா போகணும். நீ தானே உரந்தாரம்ங்க. நான் வரம் வன்மான்னு கேட்டேன். ஓ வரமா? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா இந்த அரக்கன் நான் உங்களை எண்ணி தவமிருந்து வந்து சரி வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம்தா. என்னப்பா சின்ன வரத்துக்காப்பா இவ்வளவு நாள் தவம் செய்த? சின்ன வரம்னா உனக்கு என்ன வரம் வேணும் கேளப்பா. சொல்லப்பா. சாமி எல்லையும் சிறிய வரம் சிறிய வரம் ஈஸ்வரனை கொடுக்கணுமே கொடுக்கணுமே ஆக்கிலையும் பகுதி வரம் பகவானை கொடுக்கணுமே சீரகத்தில் சிறிய வரம் சிறிய வரம் ஏ சிறிய வரம் சிவனாரை கொடுக்கணுமே எனக்கு சிவனாரை கொடுக்கணுமே சாமி கடுகிலையும் சிறியவா ஏ கடவுளே தாரும் ஐயா கிழங்கிலையும் சிறியவா எனக்கு முக்கண்ணனை கொடுக்கவே ஏ அரக்கா கடுகிலையும் சிறியது மிளகிலையும் சிறியது சீரகத்திலையும் சிறிய வரம்னா அப்படி என்னடா உனக்கு வரம் வேணும்? நீ எந்த வரமாக இருந்தாலும் என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா கேளு, உனக்கு தாரேன். அதை விட்டுட்டு நீ காட்டை கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு உடனே ஆண்டவங்கிட்ட தானே கேட்கடா. ஆமா கேட்க தைரியமா கேளு. என்ன வர வேணுமோ கேளு. அதனால ஆண்ட
ஆண்டவா பரம்பொருளே, நான் உங்ககிட்ட வந்த நேரத்துல இருந்து எதை வேணாலும் கேளு தாரு, எதை வேணாலும் கேளு தாரம்னே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். வரம் தருகிறேன் என்று உங்க வாயினாலே சொன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். சத்தியம் செய்து எனக்கு தாரம் வார்த்தை கொடுத்தா தான் நான் உங்களை நம்புவேன்னார். காசியில் இருக்கின்ற காசி லிங்கத்து மேல சத்தியம் பண்ணட்டுமாப்பா? அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம். இல்ல மதுரையில் இருக்கின்ற சொக்கலிங்க மேல சத்தியம் பண்ணட்டா? அவர் மேலேயும் வேண்டாம். குற்றாலத்தில் இருக்கின்ற குற்றாலிங்கத்து மேல் பண்ணட்டுமா? அவர் மேலேயும் வேண்டாம் ஆண்டவா. என்ன உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? நீங்க அவ்வளவு தூரமெல்லாம் போக வேண்டாம். பெரிய பெரிய தலத்தை சொல்றேன், வேண்டாம். உங்க அருகாமையில் அமைந்திருக்கிறாளே அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அந்த ஆதிபராசக்தி பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுங்க. யார் வேலை மேலும் கேளு, அவளுக்கு 4 நாளைக்கு சுகம் இல்லடா. அவ மேல சத்தியம் பண்ணாத்தாமே கொஞ்சமாவது உங்க உடம்புல பயம் இருக்கும். அப்படியா? பிறகு சரி, அதனால பார்வதியின் மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தா நான் உங்ககிட்ட என்ன வரம்னு உண்மையை சொல்லுது என்னார். ஒரு வயசு வரைக்கும் இந்த கட்டிய மனைவி பார்த்தோம்னா நமக்கு பயம் வராது. இளம காலம் இருக்க வரைக்கும் சரி இவெல்லாம் இன்னொருத்தி கட்டிக்கலாம் அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு ஆம்பளை நினைப்பான். வயசான பிறகு பொண்ணு கொடுப்பாங்களா? இல்ல அப்படி இல்ல, இளம் வயசா இருக்கும் போது இவ போனா போயிட்டு போறா இன்னொரு பொம்பளை கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். காலம் கடந்து 50 வயசு 55 வயசு ஆயிட்டுனா அப்பந்தான் அந்த பொண்டாட்டியோட அருமை தெரியும். எப்பா நம்மளை போட்டு போயிட்டான்னா ஒருத்தையும் கஞ்சி கொடுக்க மாட்டாளா, நமக்கு எவ்வளவு வாக்கப்படுவாளா? வாக்கப்பட மாட்டான். உனக்கு 21 கிடைக்காத இன்னும் 61 இல்லையா? அப்பந்தான் உணர்வு வரும். அப்பந்தான் பொண்டாட்டியை பேணி பார்க்கணும்பா. அதுக்கு முன்னாடி தண்ணியை போட்டு ரெண்டு வாக்குல அடிப்பான் பொண்டாட்டி. அதாவது ஒரு ஐயா இருந்தாராம். அவர் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் முடிந்து வந்த நாளையில இருந்து அந்த அம்மாவுக்கு எதுவுமே அவர் வாங்கி கொடுத்தது இல்லையா? கிடையாது. வாங்கி கொடுத்தது இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டார்களாம். அப்ப கஷ்டப்படும் போது இந்த ஐயாவுக்கு ரொம்ப கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்பது தவறு ஒண்ணும் கிடையாது. அது ஒரு சேமிப்பு, அதுலயும் ஒரு அளவு இருக்குது. அதனால அப்ப இந்த ஐயா ரொம்ப சிக்கனமா இருக்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்க மாட்டாரா. வாக்கப்பட்டு வரான்னா நல்லா சாப்பிடணும், சரி, நல்ல சினிமாவுக்கு போகணும், சரி, அங்க போகணும் இங்க போகணும், நல்லா அனுபவிக்கணும் தானே வாரா. நீ வாரவளுக்கு வஞ்சம் பண்ணா சரிதானே, வாக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப இந்த அம்மா வயது ஆகி கொண்டே இருக்குது. 30 ஆச்சு, 40 ஆச்சு, 50 வயசாச்சு. 50 வயசுக்கு பிறகு ஒரு அளவுக்கு சங்கடப்படாம பிள்ளைகளால நல்லா இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும் போது இந்த ஐயா 50 வயசுக்கு மேல இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தாராம். 50 வயசுல அப்ப 50 வயசுல பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தது உங்க மேல எனக்கு சந்தோஷம் தான். நீங்க இந்த புடவையை கொடுத்தது எனக்கு ஆனந்தம் தான். ஆனா இந்த பட்டு புடவையை நான் இந்த வயசுல கட்டி இதுக்கு மேட்சா நான் கம்மல் போட முடியுமா? இதுக்கு ஏத்த நகை போட முடியுமா? இதுக்கு ஏத்த அலங்காரம் நான் செய்ய முடியுமா? இதே நீங்க எனக்கு ஒரு 21 வயசுல எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா நான் எவ்வளவு அலங்காரம் பண்ணிருப்பேன். இப்போ அதே அலங்காரத்தை நான் இப்ப பண்ணினேயானா இந்த ஊர் என்ன சொல்லும்? இத்தனை வயசுக்கு பிறவா. அதனால சில காரியங்களை நாம எந்தெந்த வயதில அனுபவிக்கணுமோ அந்தந்த வயதில அனுபவித்து தான் ஆகணும். அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு எந்த பயனுமே கிடையாது. கல்யாணம் 25 வயசுல முடிக்கணும்னா 50 வயசு வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அந்த இளம் வயசுல சண்டையும் ஜல்லியும் போட்டு 3 நாள் பொண்டாட்டி புருஷன் பேசாம, 4 நாள் பேசாம, சரி 10 நாள் பேசாம சண்டை போட்டு பொண்டாட்டி அப்பா விட்டு போய் இருக்க, சரி இவன் ஒரு பக்கம் இருக்க. அந்த 50 வயசை கழிச்சிட்டோம்னா அந்த 50 வயசு வரைக்கும் கழிச்சிட்டோம்னா சரி 50 வயசுக்கு அப்புறம் எதையாவது நிரந்தரமா செய்ய முடியுமாண்டாச்சு? 50 வயசுக்கு மேல 40 வயசுல சுகர் வந்துருது, சரி எதையும் சாப்பிட முடியாது, கால் அங்க வரைக்கும் கை இங்க வரைக்கும், சரிதான். அதனால வாழக்கூடிய வயசுல வாழ்ந்துடணும். வாழணும்னா இளம போயிட்டா ரெண்டாவது வருமா? 50 வயசுக்கு மேல தான் ஆசையே அதிகம் இருக்கு. என்ன ஆசை அதிகம்? நல்லது உள்ளதை சாப்பிடணும், கரெக்ட். ஒரு கறிமுளியை சாப்பிடணும், சாப்பிடுங்க. இல்ல தாஜ்மஹாலுக்கு போகணும், பொண்ணு அடிக்கணும், துட்டுன்னு வரக்கூடாது, துட்டுன்னு வரக்கூடாது. 500 ரூபா இருந்தாலும் சரிதான், உடனே மாத்தி அத
மஜா பண்ணா பண்ணாதான் உடம்பு நல்லா இருக்கு. சரி நல்லா தான் இருக்கு. ஆமா சில நேரங்களில் சங்கடப்படுது. இருந்தாலும் ரூபா பூரா போயிருதே. ரூபா தான் செய்யும். துட்டு போகணும்னு சொன்னா நீ அங்க இருக்கு சொல்லி என்ன? ஆமா அப்போ இருக்கு இளமை இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணணும். அதான் ஆட்டுக்கு போறியரா செருப்பு கலட்ட போறியரா? அப்போ இந்த யார் மேலயுமே நீங்க சத்தியம் பண்ணி தர வேண்டாம், பார்வதி மேல மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னா. அப்ப சிவன் பார்த்தார், பார்வதி மீது சத்தியம் பண்ணி கேட்கான பாவி வந்தா போனா எனக்கு ஒண்ணு வேண்டாம்னா இப்போ கடுகு சிறியது மிளகு சிறியதுன்னா பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். சரி பரவாயில்ல, நம்ம படைச்ச பிள்ளைதானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான், இவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்போம் அப்படி என்று சொல்லி ஆண்டவன் எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் நானை உன்னாய் உமையவள் தன்னாய், என் நானை உன்னானைன்னு சத்தியம் பண்ணார். ஏன் பண்ணினார்? இவன் வரும்போது ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி வரம் வேணும்னு சொல்லி இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான். அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான், இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாவல ஒண்ணு பேசுதான். அதனால முத சத்தியத்துக்குள்ள இவனைத்தான் நம்ம உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்பா என் நானை உன்னானை உமையவள் தன்னாய், பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்குத்தான், வேலவன் மேல் சத்தியம் திரும்ப வர உனக்குத்தான், பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவான், காராம்பசு வால் கலந்து காராம்பசு ஆடி கடவுள் உண்மை சொல்லுவான், ஆடி கடவுள் உண்மை சொல்லுவான். அங்கே சத்தியம் கொடுத்தவோ சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பான், நான் ஒரு மானிடன், 2 நல்ல கரம் இருக்கு, 5 நல்ல விரல் இருக்கு, வலது திருக்கரமதி 5 விரல் இருக்கு, 5 நல்ல விரல் அடி, ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரியவே, பாம்பு விரல் பகவானுமை நினைத்து பார் உலகம் நீட்டினார் கஷ்டமா எரியவே, ஓடிற விரல் கண்ணனுமை நினைத்து தசை நீட்டினார் ஓடித்து பிடிக்கவே, சுண்டு விரல் தானடு சொர்க்கேசமை நினைத்து சூழ் உலக நீட்டினார் சுக்கு சுக்கா எரியவே, உண்டு விரல் தான் எடுத்து 3 தசை நீட்டினார் மோதித்து பிடிக்கவே, பச்சை மரத்தில தொட்டார் கத்தித்து பிடிக்கவே, அலைகடலில் ஈட்டினார் அலைகடலில் ஈட்டினார் அக்கினியா எரியவே, சாமி இந்த வரம் தந்தால் போதும், தந்தால் போதும், இந்த வரம் தந்தால் போதும், வேற வரம் எனக்கு வேண்டாம், நான் கேட்ட வரம் தந்தால் போதும், திருவை உள்ள வரமே வேண்டாம், சொன்ன வரம் தந்தால் போதும், எனக்கு தந்தால் போதும், சோடி வரம் எனக்கு வேண்டாம், சோடி வரம் எனக்கு வேண்டாம், அப்ப வல்லரக்கே கேட்ட போது வல்ல சிவன் ஏது சொல்வார்? ஏ சண்டாள பாவி, இவன் சத்தியம் கேட்டாமலும் நாம சத்தியம் பண்ணி கொடுத்தா இவன் 5 விரலுக்கு அக்கினி விரத்தை கேட்கானே. ஏ அரக்கா, உலகத்துல எத்தனையோ கோடி
கோடி வரம் இருக்கடா இருக்குப்பா அத்தனை வரத்திலே நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளுத்தாரு நல்ல வரத்தை கேளப்பா 5 விரலுக்கு நீ அக்கி வரத்தை கேட்கியே நாளை பின்ன என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சா நீயே செத்து போவடா அந்த வரம் உனக்கு வேணுமா தேவையா அந்தவா ஐயா நீங்க எத்தனை வரம் சொன்னாலும் அத்தனை வரமும் எனக்கு வேண்டாம் வேண்டாப்பா நான் கேட்ட அக்கினி வரத்தை மட்டும் எனக்கு தாங்க வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவன் சொன்னார் சரி ஆண்டவன் இடத்திலே வல்லரக்கே சொன்ன உடனே என்னய்யா அப்பந்தான் இறைவன் பார்த்தார் என்ன செய்யுங்க எப்பா என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா எத்தனை வரம் இருக்கு எரிக்க வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் கோடி வரம் இருக்கு கொடிய வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் 1000 வரம் இருக்கு எப்ப வரம் இருக்கு அழிக்க வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் எப்ப அழிக்க வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்பா நீ வாழ வரம் கேளுத்தாரே வாழ வரம் கேளாதே எம்மா இருக்க வரம் கேளுத்தார் உனக்கு இறக்க வரம் கேளாதேடா நீ ஆளும் வரம் கேளுத்தார் உனக்கு அழிய வர வேண்டாமே ஹரிராமன் ஆண்டு வரும் அயோத்திய உனக்கு தாரே எமதருமே ஆண்டு வரும் அந்த யமலோகத்தை உனக்கு தாரே தவத்தோர தலையில் இருக்க சண்முகனார் வேலும் தார் எதிர்த்தவர தலையறுக்க எமப்பாக எமசூலம் எமனாக்கினை உனக்கு தார் சக்தியோட சூலம் தார் சண்முகனார் வேலும் தார் ஏடா மாப்பிள்ளையா நீ இருக்க உனக்கு மார்க்கண்டைய வரமும் தார் கைலாசத்தை உனக்கு தார் கைலாசத்தை உனக்கு தார் ஏன் கடவுளோட பட்டம் தார் ஏ அப்பா வல்லரக்கா என்னப்பா இத்தனை வரத்திலே நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளுடா கேளுப்பா என் கைலாசத்தையும் தார என் கடவுள் பட்டத்தை தாரே எந்த பட்டத்தை அதை தாண்டி இறைவனிடத்துல எதுவுமே இல்லை எப்பா நீ வேணா வாங்கி கொண்டு எந்த போனார் பட்டத்தை வேணாலும் தாரும் உங்களுடைய பட்டம் எனக்கு தேவையில்லையா ஏன்டா அப்படி சொல்லுத சிவனுடைய பட்டமே சீரழிஞ்ச பட்டம் என்ன சீரழிஞ்ச பட்டம் ஆண்டவா என்னய்யா உலகத்திலே உங்களை எத்தனையோ மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள்